தீவிர தனுஷ் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ வாந்தியையும் பேதியும் வர வைக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நடிப்பு அரக்கன் தனுஷோட ஆக்டிங்ல வந்த படம் தான் அசுரன். நம்ம அசுரன் மூவி எவ்வளவு பெரிய ஆக்ஷன் மூவின்னு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்ல. இந்த அசுரன் மூவியை ஹிந்தில ரீமேக் பண்றாங்கிற பேர்ல கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அதுவும் நம்ம தமிழ் பேர்ல எப்படி அசுரன்னு கெத்தா டைட்டில் வச்சிருக்கோம். அந்த மூவியை கொண்டு ஹிந்தில போட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க பாருங்க, நாரப்பா, நாசமா போன அப்பா. நம்ம கோலிவுட் அசுரன் மூவில இன்ட்ரோ சீனுக்கு அப்புறம் தனுஷோட பையனுக்கு பொண்ணு பாக்குற சீனு எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல நம்மளால மாப்பிள்ளையுமே பாத்தீங்கன்னா ஆள் அம்சமா ஜம்முன்னு இருப்பான். அதே இந்த ஹிந்தி டப்புட அசுரன்ல பாத்தீங்கன்னா புள்ள பிடிக்கிறவனெல்லாம் கூட்டு வந்து மாப்பிள்ளன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு, ஏன்டா காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் அந்த சட்ட ஃபேண்டையுமாடா அச்சஸெல்லாம் காப்பி அடிச்சு போடுவீங்க. நம்ம அசுரன் மூவில அந்த பையன் போட்டிருந்த அதே சட்டையும் ஃபேண்டையும் தான் இவனுமே போட்டு வந்திருக்கிறான். அதுவும் பிஜிஎம் கூட விட்டு வைக்கல, அதே பிஜிஎம் அப்படியே காப்பி அடிச்சு போட்டானுங்க. நீ இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அடுத்து அசுரன் படத்துல நம்ம எல்லாரையுமே சுவாரஸ்யமா கொண்டு போன ஒரே சீனுனா அந்த பன்னியை பிடிக்கிற சீனு தான். இந்த நாரப்பா ஸ்குவாட் இருக்கிறாங்களே, அவங்க அந்த பன்னி விஷுவல்ஸ கூட அவங்க மூவில அவனுங்களே கிரியேட் பண்ண மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த அசுரன் படத்துல இருந்து அப்படியே அந்த பன்னியை காப்பி அடிச்சு போட்டானுங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது. அதுவும் இல்லாம நம்ம அந்த பன்னியை பிடிக்க போகும்போது இந்த கென் கருணாஸ் வந்து தெரியாம அந்த கம்பு குச்சை மிதிச்சிருவாரு. அதனாலதான் பன்னி கலைஞ்சு ஓடவே செய்யும். ஆனா அப்படியே இந்த நாரப்பா மூவிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், வேணுக்குனே ஒரு பெரிய கட்டையை மிச்ச மாதிரிலேயே காமிச்சிருப்பானுங்க. இதை கூட சரியா பண்ண மாட்டேங்கிறானுங்க இந்த பாலிவுட் சைட்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாரப்பா அவர் அந்த பன்னியை வெட்டிருக்கவே மாட்டாரு. அதாவது அந்த ஈட்டியை தூக்கி ஓங்குறாரு. அதுல க்ளோஸ் அப்ல வரும்போது அந்த அசுரன் படத்துல வந்து நம்ம பன்னியை வெட்டுவார்ல தனுஷ், அந்த சீனை அப்படியே க்ளோஸ் அப் பண்ணி காப்பி அடிச்சு இங்க போட்டாச்சு. அதாவது நம்மளோட ஓங்க மட்டும் செய்யறாரு, வெட்டவே இல்லை பன்னியை. அடுத்து என்ன சீன் ரோஸ்ட்னு பாத்தீங்கன்னா, வில்லனுக்கு காத்து வீசுற சீன். நம்ம வில்லன் வடக்கோரான் வந்து சிவசாமி கிட்ட அவன் பையன் பண்ண தப்புக்கு நீ இந்த ஊர் மக்கள் எல்லாரு காலையும் உளுந்து மன்னிப்பு கட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாரு சிவசாமிட்ட. சிவசாமியுமே எல்லாரு காலையும் உளுந்து மன்னிப்பு கட்டுட்டு போவாரு. இந்த விஷயம் சிவசாமியோட மகனுக்கு தெரிஞ்சோன்னா அவனே அவங்க இடத்துக்குள்ளேயே போய் வடக்கோரான செருப்ப கழுத்தி அடிச்சுட்டு கெத்த வர சீனை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுவே இந்த ஹிந்தி டப்புட அசுரன்ல பாத்தீங்கன்னா வில்லனை அடிக்கிறேங்கிற பேர் இல்லாம அவனுக்கு காத்து வீசி விட்டுட்டு இருக்கான் அவன் செவடு பக்கத்துல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கொஞ்சம் வேகமா அடிச்சாதான் என்ன. அதுக்கப்புறம் சிவசாமியோட பையனா வடக்குறான் கொல்றதுக்கு ஒரு மரத்துக்கிட்ட வச்சு அதுல ஒரு கயிறை டிராப்பா வச்சு சிவசாமியோட பையனை தூக்கி அங்க கொல்லவும் செய்வாரு. அந்த சீனை கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த ஹிந்தி டப்புட அசுரன்ல என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சரி, நம்ம நாரப்பா மூவிலையும் அதே மாதிரில அண்ணனும் தம்பி நடந்து வராங்க. இவங்களுமே டிராப்பை கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கழுத்துல போடுற டிராப் ஒரு சின்ன நூல் மாதிரில இருக்கு. அதே இந்த வில்லன் அந்த சைடு இழுக்கிற கயிறு பாத்தீங்கன்னா மாட்டு கயிறு மாதிரில இருக்கு. எப்படிரா அது எப்படிரா அந்த சைடு நூலு அந்த சைடு பெரிய கயிறு எப்படிரா அதெல்லாம் ஜாயின் பண்றீங்க? கெட்டனமா தூக்கணமா சீனை முடிச்சோமான்னு இல்லாம அப்படியே சீனை முடிக்காம நம்ம ஜெயம் ரவியோட பழைய கவிதையே தெரியுமா சாங்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா, கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா. என்ன என்ன எழவியாது. அடுத்து நம்ம அசுரன் மூவில சிவசாமியோட பையன் டெட் பாடியை கண்டுபிடிப்பாங்க. அந்த டெட் பாடியுமே பாத்தீங்கன்னா உண்மையா ரியலிஸ்டிக்கா ஒரு டெட் பாடி எப்படி இருக்குமோ அப்படி காமிச்சிருப்பாங்க அந்த டெட் பாடியை. அதே இந்த நாரப்பா மூவிக்கு வந்துட்டோம்னா அந்த டெட் பாடியை கூட அவங்களுக்கு டூப்ளிகேட்டா வைக்க காசு இல்லாம உயிரோட ஒரு மனுஷனை கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கானுங்க. அடுத்து நம்ம அசுரன் மூவில அண்ணனை கொன்ன சோகத்துல தம்பி வடக்கோரான வெட்டி பழி வாங்க போவாரு. கரெக்டா அந்த பையனும் வடக்கோரான வெட்ட போவான். கரெக்டா சிவசாமி வந்து ஒரு கட்டையை கொண்டு அந்த போஸ்ட்ல எரிஞ்சு கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தன் மகனை காப்பாத்தி கூட்டு போயிருவாரு. அதுவே இந்த ஹிந்தி ரீமேக் அசுரன்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுலயுமே பாதி சீனை கட் பண்ணிட்டானுங்க. கேட்டா பட்ஜெட் இல்ல.
சரி, அதே மாதிரில இவனும் அவனும் வெட்ட போறான். கரெக்டா நம்ம சிவசாமியும் வராரு. அதாவது ஒரே ஒரு டியூப் லைட்ல மட்டும் ஒரே ஒரு கம்பை கொண்டு எறிகிறாரு. அங்க இருக்கிற அவ்வளோ இடமும் கருப்பாயிருச்சு. எப்படிரா? ஒரு உண்மையான மீட்டர் பெட்டி வாங்கி வச்சு அதை உடைக்கிறது கூடமாட அவங்களுக்கு காசு இல்லை. ஒரு ஓட்ட பல்பை வச்சுக்கிட்டு அதை கொண்டு அடிச்சுட்டு மொத்த இடமும் கருப்பாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசாமியோட பையனை காட்டில் இருக்க சொல்லிட்டு நம்ம சிவசாமி வெளியே போயிட்டு வருவார். அப்போது திருப்பி வந்து பார்க்கும்போது சிவசாமியோட பையனை காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு வேற லெவல் ஆக்ஷன் ஃபைட் வரும். அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம ரீமேக் ஆசிரியன்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அங்கே ஃபைட் பண்ண சொன்னா ஹீரோ நாய் மார்க்கில் ஓடுறதும் வில்லன் ஹீரோ பெட்டாக்ஸில் குத்துறதும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பெட்டாக்ஸு கிட்டாக்ஸ்லாம் பேசுற அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அந்த கன்றாவியை நீங்களே பாருங்க. சரி, அதுக்கப்புறம் சிவசாமியோட ஃப்ளாஷ்பேக் வரும். அதில் அழகா சிவசாமியோட லவ் ஸ்டோரி, சிவசாமி யாரு, அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிந்தி ரீமேக் அசுரன்லயும் அதை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம அசுரன் மூவில நடிச்ச அதே ஹீரோயினை தான் இதுலயும் தூக்கி போட்டிருந்தாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்ல. அவங்கள பார்த்தா யங் லேடி மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அப்பமே 10 பிள்ளைக்கு அப்ப மாதிரிலாம் இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வில்லன் இருக்கிறாம்ல, அவன் வந்து சிவசாமியோட குடும்பத்தை மொத்தமாக தீயை கொளுத்தி விட்டுருவான். அதில் ஹீரோயினும் சேர்த்தும் தீயில கருகி இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசாமி வெறியோடு போய் அவங்க அவ்வளோ பற்றியும் வெட்டி கொடூரமாக கொள்கிற ஆக்ஷன் சீனை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு. உண்மைக்குமே புல் அரிக்கும் அந்த சீனெல்லாம் பார்த்தாலே. நம்ம ஹிந்தி ரீமேக் அசுரன்லேயும் அதே மாதிரில குடிசையெல்லாம் கொளுத்தி விட்டானுங்க. ஹீரோவும் வெறிய வராரு. நல்லா பார்த்துக்கோங்க, ஹீரோ வரும்போது கையில் அருவாவே இல்லை. அதே வீட்டுக்குள்ளே வரும்போது கையில் அருவா இருக்குது. எப்படா? உண்மைக்குமே இந்த ஆளு மெஜிஷியனா இருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. அவ்வளவுதான் மக்களே, ஒரு வழியா ரோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரில வேற எந்த மூவிக்கு ரோஸ்ட் போடுறதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த மூவியை சொன்னாலும் நான் அதுக்கு ரோஸ்ட் போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.